இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சயிட் சாடிக்கின் மேல்முறையீடு முடிவுகள் இன்னும் 2 மாதத்தில். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் சயிட் அப்துல் ரஹ்மான் குற்றவியல் நம்பிக்கை மீறல், சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பண மோசடி செய்தல் போன்ற குற்றச்சாட்டிற்கான தண்டனையை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டின் முடிவை கண்டறிய இன்னும் 2 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். 2023 நவம்பரில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட சயிட் சாடிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 பிடமடிகள் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சயிட் சாடிக்கின் மேல்முறையீட்டின் முடிவு ஜூன் 25ஆம் தேதியன்று வழங்குவதாக துணை அரசு வழக்கறிஞர் டத்தோ வான் ஷஹருடீன் வான் லாடின் தெரிவித்தார். மேல்முறையீடு வெற்றி பெற்றால் சயிட் சாடிக் விடுவிக்கப்படுவார் என்றும், நிராகரிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்ய அவருக்கு இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாய்கா தேசிய இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டில் உயர்கல்வி லட்சிய பயணம் நாடு தழுவிய நிலையில் ஏப்ரல் 27இல் நடைபெறும். மாய்கா தேசிய இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டில் நாடு தழுவிய நிலையில் உயர்கல்வி லட்சிய பயணம் 2025 என்ற தலைப்பில் வழிகாட்டி கருத்தரங்கு இம்மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு தழுவிய நிலையில் பேரா, கெடா, பினாங்கு ஆகிய இடங்களில் பிற்பகல் 2 மணி அளவில் நடைபெறும். ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேச சேர்ந்த மாணவர்கள் காலை 9 மணிக்கு நேதாஜி மண்டபத்தில் நடைபெறும் இக்கருத்தரங்கில் பங்கேற்கலாம். நெகிரி செம்பிலான், மலாக்கா மற்றும் ஜொஹூரில் காலை 9 மணிக்கு இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலாக்காவில் பெஜாபாட், பெராபான் கடாக், ஜொஹூர் பாருவில் தாம்போய் இந்தாவில் உள்ள மாய்கா அலுவலகத்திலும், நெகிரி செம்பிலானில் மாய்கா அலுவலகத்திலும் இந்த கருத்தரங்கு நடைபெறும். நாடு முழுவதும் SPM படிப்பை முடித்த மாணவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கு SPM தேர்வு முடிவுக்கு பிந்தைய கல்வி மற்றும் தொழில்துறைக்கான கல்வி குறித்து முக்கிய தகவல்களை இந்த கருத்தரங்கம் வழங்குகிறது. முஸ்லிம்களின் கலிமா தெரிந்திருந்தால் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தப்பிய இந்து பேராசிரியர். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலின் போது தான் ஒரு முஸ்லிம் என பயங்கரவாதிகளை நம்ப வைத்து உயிர் தப்பியுள்ளார் ஓர் இந்துவான பல்கலைக்கழக பேராசிரியர். சுற்றுப்பயணிகளை சுற்றி வளைத்த பயங்கரவாதிகள் முஸ்லிம் அல்லாதோரை கொல்வதற்காக அவர்களை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தனர். அதன்போது இஸ்லாம் மீது நம்பிக்கையின் பிரகடனமாகவும் கடவுளுக்கு விசுவாசமாக செயல்படுவதை குறிப்பதுமான கலிமாவை சொல்லி கேட்டுள்ளனர். கலிமாவை ஓத முடியாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக கருதப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த அசாம் பல்கலைக்கழக பேராசிரியர் தேபாஷிஷ் பட்டாச்சாரியா அருகில் இருந்த அனைவரும் கலிமா ஓதுவதை கண்டார். சமயோசிதமாக இருவரும் உடனே சத்தமாக கலிமா ஓத ஆரம்பித்தார். அப்போது அவர் அருகில் இருந்த பயங்கரவாதி பேராசிரியரை விட்டுவிட்டு கலிமா ஓதாத ஒருவரை தலையில் சுட்டுக் கொன்றான். நீ இங்கு என்ன செய்கிறாய் என பயங்கரவாதி கேட்டபோது பட்டாச்சாரியா இன்னும் சத்தமாக கலிமா ஓதியதால் அவன் அங்கிருந்து நகர்ந்தான். பிறகு குடும்பத்தாருடன் அவர் தப்பி வந்தார். கலிமா ஓதுவது தெரிந்திருந்ததால் இன்று நான் உயிர் பிழைத்தேன் என பேராசிரியர் NDTV தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். SPM தேர்வில் 14,179 பேர் அனைத்து பாடங்களிலும் A தேர்ச்சி. 2013க்கு பிறகு சிறந்த அடைவு நிலை. 2024 SPM தேர்வில் 14,179 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். A+, A- ஆகிய தேர்ச்சியை அது உள்ளடக்கியது என கல்வி தலைமை இயக்குனர் டத்தோ அஸ்மான் அட்னான் இன்று புதுஜெயாவில் அறிவித்தார். முந்தைய ஆண்டில் 11,713 பேர் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் A பெற்றிருந்தனர். இவ்வேளையில் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக சிறந்த அடைவு நிலையாகவும் இந்த 2024 SPM தேர்வு முடிவுகள் அமைந்துள்ளன. GPN எனப்படும் தேசிய சராசரி தேர்ச்சி விகிதம் 4.49 பதிவாகியுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டில் அது 4.6 பதிவாகியிருந்தது. குறைவான GPN விகிதமானது சிறந்த அடைவு நிலையை குறிக்கும். நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் சிறுமைப்படுத்திய ஆடவரிடம் விசாரணை.
தனது முகநூலில் நபிகள் நாயகம் மற்றும் இஸ்லாத்தை மிகவும் மோசமாக சிறுமைப்படுத்தி கருத்து பதிவேற்றம் செய்த 63 வயது ஆடவர் ஒருவரிடம் தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. அந்த நபரிடம் ஏப்ரல் 20ஆம் தேதி இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ஒத்துழைப்போடு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணையின் அறிக்கை அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரிடம் விளக்கம் அளிக்கப்படும். அந்த சந்தேக பேர் வழி தனது கருத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்திய ஒரு கை தொலைபேசி மற்றும் சிம் கார்டும் பறிமுதல் செய்யப்பட்டது. 1998ஆம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த சந்தேக பேர் வழிக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கெட் வரை அபராதம் அல்லது கூடியபட்சம் 2 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். இஸ்தான்புல்லில் நிலநடுக்கம், மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. விஸ்மா புத்ரா இன்று துருக்கி இஸ்தான்புல்லை உலுக்கிய 6.2 மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. இஸ்தான்புல் மர்மாரா கடலில் மதியம் ஏற்பட்ட இச்சம்பவத்தில் அருகிலுள்ள பகுதிகளில் பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டு குடியிருப்பாளர்கள் பீதியடைந்து கட்டிடங்களை விட்டு வெளியேறினர் என்று துருக்கிய பேரிடர் மற்றும் அவசர நிலை மேலாண்மை ஆணையம் தெரிவித்தது. தொடர்ந்து மற்றொரு நிலநடுக்கம் 4.9 மேக்னிடியூட் அளவில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வரும் விஸ்மா புத்ரா துருக்கியில் உள்ள மலேசியர்களை விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. செப்பாங்கில் சாலை அடையாள கம்பத்தில் கார் மோதியதில் 25 வயது ஆடவர் பலி. இன்று விடியற் காலையில் கோத்தவாரிசானுக்கு அருகே கார் ஒன்று சாலையில் இருந்து சறுக்கி அருகே இருந்த சாலையின் அடையாள கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அக்காரை ஓட்டிய 25 வயது ஆடவர் உயிரிழந்தார். KLIA விமான நிலையத்தை நோக்கி செல்லும் சாலையில் பண்டார் செர்னியாவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் அறிந்து KLIA விமான நிலைய தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த 7 கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பிரடுவா மைவிகார் சாலையின் அருகே இருந்த அடையாள கம்பத்தில் மோதியதை தொடர்ந்து அக்கார் ஓட்டுநர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பொழுதுபோக்கு விடுதியில் 29 வெளிநாட்டு வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்கள் கைது. கோத்தடாமன் சராவை சுற்றியுள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்களாக பணிபுரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் 29 வெளிநாட்டு பெண்களும் 3 வங்காளதேச ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வ அனுமதியின்றி வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதாக சந்தேகிக்கப்படும் பொழுதுபோக்கு வளாகங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவு இயக்குநர் கைருல் அமினோஸ் கமாருடின் தெரிவித்தார். மொத்தம் 44 நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர். அவர்களில் 32 பேர் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 21 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட 29 தாய்லாந்து பெண்கள், ஒரு லாவோஸ் பெண் மற்றும் 3 வங்காளதேச ஆண்களும் அடங்குவர். இந்த சோதனையின் போது வங்காளதேச தொழிலாளர்கள் தப்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டனர் என்று கைருல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கரையோர சமூகங்களை பாதுகாக்க மலேசிய சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் முக்கிய மேம்பாடு. 10 ஆண்டுக்கும் மேலாக மலேசியாவின் சுனாமி எச்சரிக்கை அபாயங்கள் முதல் முறையாக பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை துறையின் முயற்சியின் நாடு முழுவதிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவுகளின் அபாயத்தை குறைப்பதற்கான இந்த திட்டத்தின் கீழ் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரிடர் ஏற்படும் வேளையில் பாதிக்கக்கூடிய கடலோர சமூகங்களை பாதுகாக்கும் கடப்பாட்டையும் இத்திட்டம் கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பினாங்கில் புதிய அபாய ஒலியை பலர் கேட்டிருக்கலாம். இந்த முயற்சி பினாங்கு மாநிலத்தில் மட்டும் இல்லை, கெடாவில் உள்ள கோலா முடாவின் மீன்பிடி கிராமங்கள் முதல் தெலங்கானு, சபா மற்றும் சரவாக் வரையில் 9 மாநிலங்களில் கரையோர பகுதிகளில் சுமார் 23 சுனாமி சைரன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சுனாமி அபாய ஒலியை மேம்படுத்தும் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. 40 காட்டு யானைகள் கூட்டமாக ஆற்றை கடக்கும் ஒய்யார காட்சி மலைத்து பார்த்த சுற்றுப்பயணிகள். பஹாங் ஜெரண்டூடில் 40 காட்டு யானைகள் குட்டிகளோடு சுங்கை தெம்பலிங் ஆற்றில் ஒய்யாரமாக நீந்தி கரையை கடக்கும் காட்சிகள் வைரலாகி உள்ளன.
உலு தெம்ப்லிங் கம்போங் குவாலா சாட் அருகே அந்த அரிய காட்சி சுற்றுப்பயணிகளின் கேமராக்களில் பதிவாகியது. பல சுற்றுப்பயணிகள் குவாலதஹானில் இருந்து தாமன் நிகரா தேசிய பூங்கா நோக்கி ஆற்றின் குறுக்கே படகில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். ராட்சத மரக்கட்டைகளே ஆற்றில் மிதப்பதாக நினைத்து வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் சற்று அருகில் வந்து பார்க்கும் பொழுது தும்பிக்கைகள் மேலே எழுவதை பார்த்து அது யானை கூட்டம் என்பதை கண்டு பரவசம் அடைந்தனர். சுற்றுப்பயணிகளோடு தாமும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்ததாக படகோட்டுநரான 45 வயது அகமது தஹ்லான் கூறினார். யானைகளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதற்காக படகை அவர் மெதுவாக செலுத்தியது சுற்றுப்பயணிகளுக்கு அக்காட்சியை காண மேலும் தோதுவாகியது. ஆற்றின் அக்கரையை அடைய யானைகளுக்கு சுமார் 20 நிமிடங்கள் பிடித்தது.